வணக்கம். இன்னைக்கு நாம ஒரு முக்கியமான விஷயத்த பத்தி பார்க்க போறோம். தமிழ்நாட்டுல மகளிருக்கு ஒரு பெரிய நிதி உதவி அறிவிப்பு வந்ததா ஒரு சோர்ஸ் சொல்லுது. ஆனா அந்த சோர்ஸோட தலைப்புக்கும் உள்ள இருக்கிற விஷயத்துக்கும் சம்பந்தம் இருக்கா இல்லையான்னு தான் நாம இன்னைக்கு அலச போறோம். வாங்க உள்ள போலாம். சரி, நாம எப்படி இத பார்க்க போறோம்னு ஒரு சின்ன அவுட்லைன். முதல்ல அந்த பெரிய வாக்குறுதி என்னன்னு பாப்போம். அப்புறம் நமக்கு கிடைச்ச சோர்ஸ்ல உண்மையில என்னதான் இருக்குன்னு நோண்டுவோம். அதுக்கப்புறம் ரெண்டுக்கும் நடுவுல இருக்கிற பெரிய டிஃபரன்ஸ பத்தி பேசுவோம். எங்களோட முக்கியமான கொள்கை என்னன்னு சொல்லி கடைசியா இதிலிருந்து நாம என்ன கத்துக்கலாம்னு பாப்போம். சரி, முதல்ல அந்த வீடியோவோட தலைப்புல இருந்து ஆரம்பிக்கலாம். அத பார்த்தாலே ஏதோ ஒரு பெரிய விஷயம் சொல்லப் போறாங்கன்னு தோணுது இல்லையா? அது என்னன்னு இப்ப பார்க்கலாம். பாருங்க, தலைப்பு என்ன சொல்லுது? மகளிருக்கு 3000 ரூபாய் அறிவிப்பு. 15ஆம் தேதி முதல் யாருக்கு கிடைக்கும்? முழு தகவல். இபிஎஸ் பெரிய அறிவிப்புன்னு. அப்பா, இத படிச்சதும் நமக்கு என்ன தோணும்? ஓ, 3000 ரூபாய் தராங்களா? யாருக்கு கிடைக்கும்? எப்போ இருந்து? இதெல்லாத்துக்கும் பதில் உள்ள இருக்குன்னு தானே நாம நினைப்போம். சோ, ஒரு வியூவரா இந்த டைட்டில பார்த்துட்டு நாம என்ன தகவலை எதிர்பார்ப்போம், நமக்குள் என்னென்ன கேள்விகள் வரும், அத பத்தி தான் இப்ப யோசிக்க போறோம். அப்போ இந்த தலைப்பை வச்சு பார்த்தா நம்ம எதெல்லாம் தேடுவோம்? 1, அந்த 3000 ரூபாய் ஸ்கீம் பத்தின டீடைல்ஸ். 2, அது எப்ப ஆரம்பிக்குது? அந்த 15ஆம் தேதி மேட்டர். 3, யாருக்கெல்லாம் இது கிடைக்கும்? அதாவது எலிஜிபிலிட்டி. 4, ஃபுல் டீடைல்ஸ். 5வது, இதுல இபிஎஸ் அவரோட பங்கு என்ன? இது எல்லாத்துக்கும் அந்த வீடியோல பதில் இருக்கணும், கரெக்டா? சரி, நாம எதிர்பார்த்தது இதெல்லாம். இப்போ உண்மையில நமக்கு கிடைச்ச சோர்ஸ்ல, அதாவது அந்த டிரான்ஸ்கிரிப்ட்ல என்னதான் இருக்குன்னு பார்க்கலாம் வாங்க. இங்க ஒரு முக்கியமான விஷயத்த நாங்க தெளிவுபடுத்திடுறோம். நாங்க பண்ற இந்த அனாலிசிஸ் எல்லாமே எங்களுக்கு என்ன சோர்ஸ் கொடுக்கப்படுதோ அதை மட்டும் வச்சுதான். நாங்களா வெளியிருந்து எந்த ஒரு தகவலையும் இதுல சேர்க்கவே மாட்டோம். இது எங்களோட முக்கியமான ரூல். இப்ப பாருங்க, இதுதான் அந்த வீடியோவோட முழு டிரான்ஸ்கிரிப்ட். ஃபார்ச்செட் கேஸ் சிலிண்டர், ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு. என்ன இது? கேஸ் சிலிண்டர், ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம், தேங்க்யூ, இந்த மாதிரி சம்பந்தமே இல்லாத வார்த்தைகள் தான் இருக்கு. நாம எதிர்பார்த்த 3000 ரூபாய் ஸ்கீம் பத்தின ஒரு வார்த்தையாவது இதுல இருக்கா? நீங்களே சொல்லுங்க. சோ, இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். தலைப்புல கொடுத்த வாக்குறுதி ஒண்ணு, ஆனா உள்ள இருந்த உண்மை இன்னொன்னு. இந்த பெரிய வித்தியாசத்தை தான் நாம இப்ப அலச போறோம். இத பாருங்க, எவ்வளவு பெரிய வித்தியாசம்னு. நாம 3000 ரூபாய் ஸ்கீம் பத்தி டீடைல்ஸ் எதிர்பார்த்தோம். ஆனா கிடைச்சது என்னவோ அர்த்தமே இல்லாத சில வார்த்தைகள். தகுதி விதிகள் பத்தி தெரிஞ்சுக்க நினைச்சா அங்க ஹலோ ஃப்ரெண்ட்ஸ்னு இருக்கு. ஸ்டார்ட் டேட் பத்தி கேட்டா கேஸ் சிலிண்டர்னு வருது. இபிஎஸ் அறிக்கை எங்கன்னு தேடுனா கடைசியில ஒரு தேங்க்யூ மட்டும்தான் இருக்கு. இதுலேந்து என்ன புரியுது? அப்போ விஷயம் சிம்பிள். அந்த தலைப்புல கேட்ட ஒரு கேள்விக்கு கூட, நான் சொல்றது ஒரே ஒரு கேள்விக்கு கூட இந்த சோர்ஸ்ல பதில் இல்ல. 0. பதில்களோட எண்ணிக்கை 0. இதுதான் நாங்க முன்னாடியே சொன்ன எங்க அடிப்படை கொள்கைக்கு வருது. அதாவது ஒரு சோர்ஸ்ல இல்லாத ஒரு தகவலை நாங்களாம் உருவாக்க முடியாது. அது தப்பு. பொதுவா நாங்க எப்படி ஒரு விஷயத்த விளக்குவோம்னா, முதல்ல சோர்ஸை நல்லா அனலைஸ் பண்ணுவோம். அதிலிருந்து முக்கியமான உண்மைகளை எடுப்போம். அப்புறம் அதை வச்சு ஒரு கதையை உருவாக்கி உங்களுக்கு புரியுற மாதிரி ஸ்லைட்ஸ் போடுவோம். ஆனா இங்க பாருங்க, 2வது ஸ்டெப்லயே எல்லாம் நின்னு போச்சு. ஏன்னா அந்த சோர்ஸ்ல இருந்து எடுக்கிறதுக்கு உண்மைகளோ டேட்டாவோ எதுவுமே இல்ல. அதனால எங்களோட முடிவு ரொம்பவே தெளிவானது. சோர்ஸ்ல ஒண்ணுமே இல்லனா எங்களால விளக்கத்தையும் உருவாக்க முடியாது. நாங்களா எதையாவது கற்பனை பண்ணி சொன்னா அது எங்க வேலையோட அடிப்படைக்கே எதிரானது. சரி, இதிலிருந்து நாம என்ன கத்துக்கலாம்? ஒரு சோர்ஸோட தரம் ஏன் இவ்ளோ முக்கியங்கிறத பத்தி இப்ப பேசலாம். இது கண்டிப்பா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். இந்த ஒரு உதாரணத்திலிருந்தே நமக்கு சில விஷயங்கள் நல்லா புரியுது. முதல்ல, தலைப்பு சூப்பரா இருந்தா மட்டும் போதாது, உள்ளேயும் விஷயம் இருக்கணும். 2வது, எந்த ஒரு தகவலையும் சரி பார்க்கறதுக்கு தலைப்பை தாண்டி உள்ள என்ன இருக்குன்னு பார்க்கணும். கடைசியா, உண்மை இல்லாம எந்த ஒரு விளக்கத்துக்கும் இடமே இல்ல. கடைசியா உங்களை யோசிக்க வைக்கிற ஒரு கேள்வியோட முடிக்கிறோம். நீங்க ஒரு தகவலை மத்தவங்களுக்கு ஷேர் பண்றதுக்கு முன்னாடி நீங்க உங்களுக்குள்ள கேட்டுக்க வேண்டிய முக்கியமான கேள்வி என்ன? யோசிச்சு பாருங்க. நீங்க தினமும் பார்க்குற கண்டென்ட்டை இனிமே வேற ஒரு கண்ணோட்டத்துல பாப்பீங்கன்னு நம்புறோம்.